இவன் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறானோ, என்ன தட்டில் என்ன போடுகிறது சாப்பாடு தெரியவில்லை, அப்பா அம்மா எங்கே இருக்கிறா தெரியவில்லை, ஒரு செல்ஃபோன், வாட்ஸ்அப், அதில் எவ்வளவோ வேண்டியது வருகிறது, வேண்டாத வருகிறது. ஏனென்றால் அதிலிருந்து இவனை மீட்க முடியவில்லை. இவனுடைய சுயத்தை காப்பாற்றுவதற்கு இப்பொழுது முடியவில்லை. அந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு நாடு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையை புத்தகம் மட்டுமே தர முடியும். ஒரு நல்ல புத்தகம்தான் ஒரு நல்ல நண்பன். அதுதான் நம்மை வாழ்விக்கிற வழி. நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம், எங்கே போவோம். இன்றைக்கு நாட்டிலே இன்னொன்று ஒரு விஷயம் இருக்கிறது. பகையை வெல்ல வேண்டும், பகைவனை வெல்லக்கூடாது. 6 வயது ஆகிற போது அலெக்சாண்டரிடம் கேட்டார்கள், தாய் உனக்கு என்ன உன்னுடைய லட்சியம் என்ன? இந்த உலகத்தையே நான் இந்த உலகத்தை வெல்ல வேண்டும் என்று சொன்னான். உன் லட்சியம் என்ன? ஃபோரஸ் மன்னன் தோற்கிற போது என்னை ஒரு மன்னனாக நடத்து என்றான். அவனை ஒரு மன்னனாக நடத்தினான். காத்திருக்காதவனால் வெற்றி பெற முடியாது என்கிறான் செங்கிஸ்கான். இன்றைக்கு எல்லாமே இன்றைக்கே கிடைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறோம். பொறுமை இல்லை, நிதானம் இல்லை, காத்திருப்பதற்கு உண்டான அந்த ஒரு மனப்பக்குவம் இல்லை. அலெக்சாண்டர் ஒரு பேரரசனுடைய மகனாக பிறந்தான். ஆனால் செங்கிஸ்கான் ஒரு நாடோடு கொழு தலைவனுடைய ஒரு மகனாக பிறந்தான். ஆனால் அலெக்சாண்டரை விட ஒரு மிகப்பெரிய பேரரசை கட்டி ஆண்டான். அவன் சொன்ன ஒரே விஷயம், காத்திருக்காதவனால் வெற்றி பெற முடியாது. நாம் காத்திருக்கிறோமா? நாம் பொறுமையோடு இருக்கிறோமா? இதையெல்லாம் நமக்கு இந்த புத்தகம் செய்திருக்கிறது. அடுத்தது அருணர் தோழர் பேச வேண்டும். நானே நிறைய நேரம் எடுத்துக்கொண்டிருக்கூடாது. ஏதோ என்னுடைய சிந்தனைகளை எல்லாம் சொன்னேன். வணக்கத்துக்குரியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள். இந்த வெள்ளத்திலே முகம் தெரியாத மனிதர்கள், அகத்தோடு அன்போடு மனித பண்போடு இந்த உள்ளங்களுக்கெல்லாம் ஒரு மெழுகுவர்த்தியை கொடுத்திருக்கிறார். 3 நாள் கரண்ட் இல்லை. ஒரு வீட்டில் ஒரு மெழுகுவர்த்தி எவ்வளோ ஒளி தந்தது தெரியுமா? கரண்ட் இல்லை, வாட்டர் பாய், இன்னும் எதுவுமே இல்லை. எத்தனை இளைஞர்கள் அங்கே! ஜாதி இல்லை, மசூதியிலும் கோவிலிலும், பார்த்தாதி கோவிலிலே மதங்கள் அங்கே இல்லை. மனிதனுடைய உயிருக்கு ஆபத்து வருகிற பொழுதுதான் மதங்கள் ஒன்றிணைகிறது. மனிதன் நன்றாக இருந்தால் மதத்தை வைத்து கூறு போடுகிறான். மனிதனுடைய உயிருக்கு கேடு வருகிற பொழுது அங்கே மதங்கள், மற்றவர்கள், அரசியல்வாதிகளை விட இந்த மனிதாபிமானம்தான் வாழ் முதலே என்கிறார் அப்பர். அதை போல வாழ் முதலாகிய இந்த மனிதாபிமானம்தான் நம்மை என்றைக்கும் காப்பாற்றியது, நேற்றும் காப்பாற்றும், நாளையும் காப்பாற்றும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.